உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு உதவி புரிந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பிணையில் இருந்த 12 பேரை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பசான் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். 10 பெண்கள் உள்ளிட்ட 12 சந்தேக நபர்கள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். சித்தி சதுனா, ரவுஃப் பாத்திமா சாரா, லெப்பே ரிஷானா, சாலிகு ஜுனை தீசா, காசிம் மதனியா, ஃபாத்திமா ஷஹீதா, இப்ராஹிம் சர்தா, முகமது இர்ஃபான் மற்றும் முகமது ஷஃபான் உள்ளிட்ட 12 பேரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத செயல்களுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் விசாரணை அறிக்கை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதற்கமைய ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய வழக்கு செயற்பாடுகள் நிறைவுறுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் பிற வழக்கு பொருட்களை மீள பெற்றுக் கொடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் மன்றில் கோரினர். இதற்கமைய கைப்பற்றப்பட்ட 6 தொலைபேசிகளை மீள கையளிக்க நடவடிக்கை எடுப்பதாக பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கூறினர். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் சந்தேக நபர்களை விடுதலை செய்தும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை மீள கையளிக்குமாறும் உத்தரவிட்டார்.